இதை பார்த்துட்டு அப்படின்னாரு. சரி, நீங்கள் வயிறு புண்ணுக்கு பச்சை மிளகா சேர்க்கக்கூடாது, காரமெல்லாம் குறைச்சிக்கணும் அந்த மாதிரி சொல்லி தேங்காய் பால் சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னேன். தேங்காய் பால் சாப்பிட்டு ஒரு 2 நாளைக்கு சாப்பிட்டா பத்தாது, 1 வாரம் 10 நாள் சாப்பிடுங்க, அப்போ தான் அது பலன் தெரியும். அதான் வாங்கி கொடுத்தேன். முடி வளர்ச்சியை அதிகரிக்கிறதுக்கான தேவையான சத்துக்கள் கருவேப்பிலையில் இருக்குது. குறிப்பாக இரும்பு சத்து நிறையா இருக்குது. சில மெல்லிய கனிமங்கள் நமக்கு உடம்புக்கு ரொம்ப கொஞ்சமாக தேவைக்கூடிய கனிமங்கள், செலினியம், மேங்கனீஸு, கால்சியம், இது மாதிரி கனிமங்கள் கருவேப்பிலையில் அதிகமாக இருக்குது. அதனால் நம்ம ரெகுலராக கருவேப்பிலை பொடி கொஞ்சம் கொஞ்சம் உணவில் சேர்த்துட்டே வந்தோம்னா தலைமுடி வளர்ச்சிக்கும் அது பயனுள்ளதாக இருக்கும். பிள்ளைகளுக்கு நெல்லிக்காய் டீ அவ்வளவு நல்லது, அதனோட சுவையே தனி. நெல்லிக்காய் டீ போட்டு குடிச்சு பாருங்க, அதிலிருந்து வரக்கூடிய ஒரு மெல்லிய புளிப்பும், அதில் தேன் சேர்க்கிறதுனால கிடைக்கிற ஒரு மெல்லிய இனிப்பும், கூடவே கொஞ்சம் இளஞ்சூடான ஒரு இதுவும் குடிக்கும் போது அந்த நெல்லி தேநீரினுடைய சுவை கிட்ட நிற்க முடியாது, குடிச்சாதான் தெரியும் நமக்கு. நான் ஃபேஸ் வாஷ் மாதிரி ஒன்னு ஹோம்லயே, இந்த பச்சை பயிர் இருக்குல்ல, கிரீன் கிராம், அது மிக்சியில போட்டு பவுடர் மாதிரி அரைச்சிடுவோம். 2 spoons of that powder போட்டு வாட்டர்லயே I'll mix, and அதுதான் ஃபேஸ் வாஷ் மாதிரி I use. Okay. I've never got breakouts. My skin is super supple. It's never dry. It's never oily. இது யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுல இருந்து my skin is in total balance. நல்லா தெரிந்து கொள்ளுங்க, சர்க்கரை வியாதி இருக்கிறவங்களுக்கு, அந்த சர்க்கரை கட்டுப்படாமல் தவித்து கொண்டிருப்பவர்களுக்கு லோ கிளைசிமிக் உணவு, சர்க்கரையை மெல்ல 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 மட்டுமே ரத்தத்தில் கலக்கக்கூடிய உணவுல தலையாய உணவு வெள்ளை கொண்டக்கடலை. இந்த ஒயிட் சிக் பீ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வெள்ளை கொண்டக்கடலை புரதச்சத்து அதிகமா இருக்கும். அதுல இருக்கக்கூடிய கொஞ்சம் கார்போஹைட்ரேட்டும் வேகமா ரத்தத்தில் கலக்காது. அப்ப நம்ம தினம் சாப்பிடுற உணவுல கொஞ்சம் போல காலையில கொண்டக்கடலை சாப்பிடலாமே சார். வெண்டைக்காயில் இருப்பது போல எலும்புச்சத்து மட்டுமல்ல, உடலுக்கு அந்த எலும்புச்சத்தை சேர்க்கக்கூடிய மற்ற மூலக்கூறுகளும் சேர்ந்திருக்கிறதுனாலதான் வெண்டைக்காய் ஒரு மிகச்சிறந்த மருந்துன்னு சொல்லுவோம். வெளிப்புற ஓடுகள் தடிமனாக இருக்கக்கூடிய எல்லா விதமான காய்கறிகளுமே இன்றைக்கு எலும்புச்சத்தை பலப்படுத்தக்கூடியது அப்படின்னா கூட வெண்டைக்காய் அதுல முதலிடத்தில் இருக்கிறத பார்க்கிறோம். எவ்வாறு முருங்கைக்காய் எலும்புச்சத்துக்கு ஒரு மிகச்சிறந்த மருந்தோ, அதே போல வெண்டைக்காயும் ஒரு மிகச்சிறந்த உணவுன்னு நம்ம சொல்லலாம். 11 மணிக்கு பசிக்குமே, பசிச்சா அவங்க உடம்பு நல்லா இருக்குன்னு அர்த்தம். இப்படி காலையில் 8 மணிக்கு சாப்பிட்டுட்டு 11:30 மணிக்கு ஆபீஸ்ல பசிச்சதுன்னா ஒரு கொய்யாப்பழம், இல்லைன்னா ஒரு ஆப்பிள், இல்லைன்னா கொஞ்சம் பப்பாளி துண்டு, இல்லைன்னா ஒரு மாதுளம் முத்துக்கள், ஏதாவது ஒரு சின்ன டப்பால போய் எடுத்துட்டு ஒரு கிரீன் டீ குடிங்க. மத்தியானம் 11:30 மணிக்கு இருக்கட்டும். மழை காலத்துல தண்ணி கண்டாமினேட் ஆகிறதுனால கிருமிகள் தண்ணியில பரவி நோய் தொற்று வர வாய்ப்பு இருக்கு. ஒரு வயிற்றுப்போக்கு ஏற்படலாம், இல்லை வேற ஏதாவது தொந்தரவு ஏற்படலாம். அதனால குடிநீரை பாதுகாப்பா வச்சுக்க முயற்சி பண்ணுங்க. சளி, இருமல் இந்த மாதிரி இருந்தால் மஞ்சள் ஒரு 1/2 டீஸ்பூன், ஒரு சிட்டிகை மிளகு, கொஞ்சம் தேன் கலந்து குழப்பி அப்படியே பஞ்சாமிர்தம் நக்கி சாப்பிட்ற மாதிரி அப்படியே நக்கி சாப்பிடணும்னு வச்சுங்க. அப்படி இது தொண்டைக்கு இதமாக இருக்கும், சளியை குறைக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். உணவு சாப்பிடும்போது உணவோட சேர்த்து சின்ன சின்ன முடிகள்லாம் நம்ம வயிற்றுல போயிடும். எவ்வளவுதான் ஜாக்கிரதையா சாப்பிட்டாலும் சாப்பாட்டுல இந்த முடி போச்சு அப்படின்னா அது நம்ம வயிற்றுக்குள்ள போய் ஒரு ஓரமா சிக்கிட்டு இருக்கோம். அதை இந்த வாழைத்தண்டு தான் வெளியேற்றும் அப்படிங்கிற உண்மை நிறைய பேருக்கு தெரியாது. வாரத்துல ஒரு முறை வாழைத்தண்டை கூட்டாகவோ பொரியலாகவோ எடுத்துக்கிட்டீங்கன்னா வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா வகையான கசடுகளையும் அது நீக்கி சரி செஞ்சு கொடுக்கும். एक नंबर तुझे कंबर हाय चाल शेकी शेकी हाय किती सुंदर तुझं डिंपल जे पाहिजे ते घे एक नंबर तुझी कंबर हाय चाल शेकी शेकी हाय किती सुंदर तुझं डिंपल जे पाहिजे ते घे
Okay, 1, 2, 3, start. The already start. Killing my eyes. The OG gangster. I love to the passion. To viral sensation. Representing nation. Panakre hazar. It is सारी simple. एक नंबर तुझे कंबर है चाल शेकी शेकी है किती सुंदर तुझं डिंपल जे पाहिजे टेक इट एक नंबर तुझी कंबर है चाल शेकी शेकी है किती सुंदर तुझं डिंपल जे पाहिजे टेक इट Okay, 1, 2, 3, start. The already start. Killing my eyes. The OG gangster. I love to the passion. To viral sensation. Representing nation. Panakre hazar. It is सारी simple. மிகச்சிறந்த பழங்கள்ல ஒண்ணு வாழைப்பழம், செவ்வாழை. நின்று கொண்டே சமையல் அறையில நின்றுட்டு இருக்காங்க, இல்ல ஒரு பள்ளி அறையில பாடம் எடுப்பதற்காக நின்று கொண்டே இருக்கிறார்கள். குதிகால்ல வலி வருது, தூங்கி எந்திரிச்சு காலை ஊன்னா வலிக்குது, நடக்க முடியல, கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் வலி குறையுது அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்களுக்கு செவ்வாழை ஒன்று போதும். செவ்வாழை மட்டும் சாப்பிட்டா அந்த குதிகால் வாதம் நல்லா போகும். எனக்கு நல்ல கலர் வரணும், ஸ்கின் வந்து ஷைனிங்காக வரணும், மினு மினுன்னு வரணும். என்னை பார்க்குறவங்களாம் எப்படி நீ இப்படி மாறினேன்னு கேட்கணுன்னா, திராட்சை ஜூஸ், கிரேப் ஜூஸ் குடிக்கிறது வந்து ஒரு அருமையான விஷயம். ஸ்கின்ல வந்து கலர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, க்ளோயிங் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸ்கின் வந்து முகம்லாம் பார்த்தேன் முன்ன விட எனக்கு வந்து ஸ்கின்ல நிறம் கூடணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு திராட்சை ஜூஸ் ஒரு ஆப்டான ஒரு விஷயம். నువ్వు నూరుతున్నప్పుడు బయట తోటి చెమట నువ్వు తుడుచుకున్నప్పుడు దండాన నీ సొక్క